ஓகே கைஸ், லாஸ்ட் டைம் நம்ம அபவுட் மீ பேஜை ரெடி பண்ணிட்டு அப்படியே விட்டுருந்தோம். இப்போ நம்ம காண்டாக்ட் பேஜுக்கு போகலாம். ஸோ இதில் வந்து நீ ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். contact.html அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் அந்த வந்து about.html காண்டாக்ட் index.html அப்டேட் பண்ணணும். ஓகே, contact.htmlக்கு இப்போது அதே மாதிரி index.html contact.htmlக்கு போண்டு அப்டேட் பண்ணுறேன். contact.html. ஓகே, ஸோ இப்போ நான் அபவுட் பேஜில் இருக்கிறது எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நான் டைட்டில் எல்லாம் மாற்றலைண்ணே. காண்டாக்ட் அபவுட்லாம் இது ஹோம் இல்லை, இது வந்து அபவுட். அது மாதிரி இது வந்து காண்டாக்ட். ஓகே, காண்டாக்ட் அபவுட். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நான் இந்த செக்ஷனில் இருக்கிறதுல வந்து H1 வந்து காண்டாக்ட் மீன் கொடுத்துக்கிறேன். இந்த பி டேக்கில் வந்து லோரமிம்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். சும்மா ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கொடுத்துட்டு இந்த காண்டாக்ட் பண்ணுறது வந்து இடையில போட்டுவிடும். ஒரு பாதி அதில் குறைச்சிட்டு இங்கே வந்து ஆட் பண்ணலாம். லைக் ஐக்கான் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபோன் மாதிரி ஐக்கான், அப்புறம் இமெயில் ஐக்கான் எல்லாம் அது பின்னாடி பார்க்கலாம். அது வெப் ரிலேட்டட் ஐக்கான்ஸை பற்றி இப்போதைக்கு அது கொஞ்சம் இது. ஸோ இதில் வந்து நான் ஒரு இந்த தேங்க்ஸ்லாம் தேவையில்லை. இந்த அபவுட் பேஜுக்கு வரும். ஸோ இதில் வந்து ஃபோன் போட்டுட்டு இதை வந்து ஏ டேக் கொண்டு போட்டு ஹெச்ரெஃப் வந்து எம்டிஆர் இருக்கட்டும் இப்போதைக்கு. இதில் வந்து சும்மா ஏதாவது நம்பர் 07412 எப்படி கொடுப்பாங்கன்னா அது ஃபோன் நம்பர் எப்படி வரும்னா 047 டேக் 7837867 உங்களால் ஃபோன் நம்பர் வரும்னு நினைக்கிறேன். தெரில என்ன ஓடல் வரும்ன்ட்டு. ஸோ ஃபோன், அதுக்கப்புறம் ஒரு பிஆர் டேக், அதுக்கப்புறம் இமெயில் அதுவும் ஏ டேக்கை போட்டு அதில் வந்து mr.js@gmail.com கொடுக்குறேன். ஸோ இது ரெண்டில் தான் காண்டாக்ட் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த ஹெச்எஃப் ஏன் கொடுத்தனாண்டா, நீங்கள் மொபைலில் வந்து இந்த ஃபோன் இதை வியூ பண்ணி பார்க்கும்போது இந்த லிங்க்கில் அவங்க டேப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த கால் பண்ணுற இதுக்கு அந்த நம்பர் போகணுன்றதுக்காக போகிற மாதிரி செய்ய முடியும். அதுக்கு வந்து டெல்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டெல்லுன்னு கொடுத்து இப்படி கொடுத்து என்ன ஃபோன் நம்பரோ அதை போட்டிங்கன்னா அங்கே கரெக்டாக எடுத்துகிட்டு போகும். கண்ட்ரி கோடோட போடணும். இதெல்லாம் டேஷ்லாம் இருக்கக்கூடாது. ப்ளஸ் அந்த 0 வராது, +61 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி இமெயிலுக்கு வந்து மெயில் டூன்ற ஒரு இது இருக்குது. மெயில் டூனா அதை டேப் பண்ணும்போது அவங்க என்ன இமெயில் அப்ளிகேஷன் இருக்கோ அந்த இமெயில் அப்ளிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போகும். gmail.com அப்படின்னு வரும். ஸோ இப்போ நாங்கள் காண்டாக்ட் பேஜை வியூ பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். காண்டாக்ட் பேஜுக்கு போன மட்டும் இப்படி வரும். ஓகே, இப்போ நான் அந்த இமெயிலை ப்ரெஸ் பண்ணேன்டா என்னோடய இமெயில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும் நினைக்கிறேன். இந்த என்னோடய இமெயில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அது மாதிரி மொபைலில் வியூ பண்ணி வந்து ஃபோன் நம்பரில் டேப் பண்ணாங்கன்னா ஃபோனுக்கு எடுத்துகிட்டு போவோம். இப்போ நான் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணுவோம் இதை. ஸோ சிஎஸ்எஸ்க்கு போயிட்டு இங்கே அபவுட் பேஜில் வந்து காண்டாக்ட் பேஜ்னு போடுவோம். காண்டாக்ட் பேஜ். ஸோ இதில் வந்து அதில் காண்டாக்ட்னு ஒரு கிளாஸையும் கொடுத்துடும். அபவுட் அப்படியே இருக்கட்டும். இந்த அபவுட் ஸ்டைலும் கொஞ்சம் அப்ளை ஆகும் இதுக்கு. காண்டாக்ட்னு கொடுத்துட்றேன். ஸோ 2 கிளாஸ் இப்படி கொடுக்கலாம். ஓகே, காண்டாக்ட். அதில் ஏ டேக்கை வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன். அதோட கலரை வந்து அந்த ஹெடருக்கு என்ன கலர் கொடுத்தனா அதையே கொடுக்க போகிறேன். ஹெடர் பேக்ரவுண்டுக்கு. ஸோ ஹேஷ் இந்த கலர். ஓகே, இப்போ ரீஃப்ரெஷ் பண்ண வேண்டாம். இப்படி இருக்கும். நினைக்கிறேன் அந்த அண்டர்லைன் இருந்தால் ஓரளவுக்கு அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு லிங்க்ன்ற மாதிரி. ஸோ அண்டர்லைன் இருக்கட்டும். ஓகே,
ரைட். ஸோ காண்டாக்ட் மீ பேஜும் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக தான் இருக்குது எல்லாமே இப்போதைக்கு. ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் கொஞ்சம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக் உங்களுக்கு சொல்லிவிட்டு லைக் பேசிக்கானது தான் சொல்லுவேன். ஜாவா ஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ் பேசிக்ஸ் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு லைட் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம் ஜாவா ஸ்கிரிப்டை பயன்படுத்தி. ஜாவா ஸ்கிரிப்டையும் அப்புறம் சிஎஸ்எஸ் தேவைப்படும் லைட் பாக்ஸுக்கு. ஸோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஜாவா ஸ்கிரிப்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் கூகுளில் எல்லாம் தேடி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க பேசிக்ஸை. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஏன்டா நான் எனக்கே தெரியும் நான் அவ்வளோவா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் டீப்பாக. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.